ஹாய் காய்ஸ் 100 டேஸ் சைக்கானிக் சேலஞ்சில் நாள் 99. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நேத்து சொன்னதா சொல்லியிருந்தேன் பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷனோட டிப்ஸ் தான். இந்த மாதிரி புது புது டிப்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்டுக்கும் டேக் பண்ணி விடுங்க. வாங்க என்ன டிப்ஸ்ன்றத பார்த்துடலாம். ஸோ அதோட மெயின் ரிசல்ட் என்னன்னா, நீங்க எப்படி பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை முடிஞ்ச அளவு வேகமாவே பண்ணிடலாம். ஸோ அந்த டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, வேற ஒண்ணுமே இல்லை, நீங்க காம்படிஷன் ஏறதான். ஏன் காம்படிஷன் ஏறதான்னு சொல்றேன்னா, நீங்க நார்மலா பண்றதை விட ஏதாவது ஒரு காம்படிஷன் போய் நீங்க அதுல பார்ட்டிசிபேட் பண்றீங்கன்னா அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அந்த ஒரே ஒரு ரீசனால நீங்க டயட்டு ஒர்க் அவுட் அதுலலாம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க நார்மலா பண்றதை விட. ஸோ போக போக என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் ஃபேட்டை குறைக்கணும், நிறைய பேர் மசில் ஏத்தணும்னு நினைப்பீங்க. அதெல்லாம் மறந்துட்டு அந்த காம்படிஷன்ல எப்படியாவது ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் பிளேஸ் ஏதாவது பிளேஸ் அடிச்சிடணும்னு ஓவர் கன்சிஸ்டன்சியா நல்லாவே இருப்பீங்க. ஸோ அதனால ஏதாவது நீங்க காம்படிஷன் போறீங்கன்னா அதுல ரிசல்ட் நீங்க நார்மலா பண்றதை விட அதுல சூப்பரா பண்ணலாம். ஸோ இதான் அந்த ஃபாஸ்ட் பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷனோட டிப்ஸ். ஸோ மறக்காம யார் யார் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் மறக்காம போய் காம்படிஷன் ஜாயின் பண்ணுங்க, வெயிட்டை குறைங்க, கப் அடிங்க, அவ்வளவுதான்.